விஜய் என்கிற ஒரு மனிதர் இல்லை என்றால் பிடி செல்வகுமாரே கிடையாது. நீங்க எனக்கு அவர் பிஆர்ஓ கூட அன்னைக்கு கிடையாது. அவர் வந்து ஒரு ஜெமினி சினிமா பத்திரிகையில விளம்பரம் வாங்குற ஒருத்தர். ஒரு 1000 ரூபாய் 1500 சம்பளம் இருக்கு. அப்புறம் விளம்பரம் வாங்கினா ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். ரொம்ப வெளிப்படையா சொல்ல போனா அதிகபட்சமாக ஒரு 2000 ரூபாய் அவருடைய மாத வருமானமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிடி செல்வகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில எனக்கு தெரிஞ்சு சாலிகிராமத்துல 10 வீடு வச்சிருக்காரு. இன்னைக்கும் அவரோடு சமகாலத்தில் பயணித்த பத்திரிகையாளர்கள்லாம் இன்னைக்கு வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. புரியுதா இல்லையா? ஆனா இவருக்கு 10 வீடு, அவருடைய ஊர்ல வந்து சொத்துக்கள், காரு, அதெல்லாம கண்ணுக்கு தெரியாத சொத்துன்னு ஏகப்பட்ட சொத்து, பல 100 கோடிக்கு அவர் அதிபதியா இருக்காரு. இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னா விஜயால வந்தது. இவர் என்ன பண்ணுவாருன்னா, விஜயை வந்து அப்படியே வந்து ஒரு இரும்பு திரை போட்டு மூடின மாதிரி வச்சுக்கிட்டு, விஜய் நடிக்கிற படமா என் மூலம் தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணும், விஜய் நடிக்கிற படமா நான் தான் அதை பிசினஸ் பண்ணி கொடுப்பேன், ஐ மீன் நான் தான் மீடியேட்டரா இருந்து அதை மோனோபொலி சிங்கிள் ஆளா பண்ணி இன்னைக்கு அவ்வளோ பெரிய அளவில் வந்து ஒரு சம்பாரிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட செல்வகுமாரை விஜய் வந்து தன்னுடைய படத்தின் புலி படத்தின் மூலமா தயாரிப்பாளர் ஆக்குனாரு. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நேரத்தில் நடந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ரெய்டுல விஜய்க்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுலதான் விஜய் என்ன பண்ணாரு, ஆகா நம்ம இவ்வளவு நாள் ஒரு பாம்புக்கு பாலை ஊத்திட்டோம், அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு அவர் நகர்த்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரியாஸ்ங்கிற ஒருத்தர் பிஆர்ஓ ஆக்குனாரு, ஜெகதீஷ்ங்கிற ஒருத்தர் மேனேஜர் ஆக்கி இன்னைக்கு விஜய் வந்து மிகப்பெரிய உச்சத்துல இருக்காரு. இப்ப செல்வகுமார் என்ன பண்றாருன்னா, இந்த கட்டத்துல விஜயோட நெருங்கிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு குஷியான அந்த இடத்த பிடிச்சிடலான்ட்டு பல வழியில அவர் ட்ரை பண்ணார். இன்னும் சொல்ல போனா நம்ம மூலமா கூட அந்த முயற்சியை அவர் மேற்கொண்டார். பட் அது நடக்கல. அது நடக்கலைங்கிறது இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, விஜய்க்கு எதிராக அவர் ஒரு பக்கம் கருத்து சொல்றாரு. பல யூடியூப் சேனல்களுக்கு இவரே ஃபண்டிங் பண்ணி நீங்க விஜயை பத்தி வந்து நெகட்டிவான வீடியோ போடுங்கன்னு இவர் பணம் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல்ல இவர் பணம் கொடுத்து அவங்க என்கிட்டயே அப்ரோச் பண்ணாங்க. சார் நீங்க வந்து விஜயை பத்தி நெகட்டிவா பேசணும், உங்களுக்கு இவ்வளவு ரூபா பணம் தர்றோம், இந்த பணத்தை தர்றது பிடி செல்வகுமார் அப்படின்னாரு. நான் உடனே ரொம்ப கடுமையா ரியாக்ட் பண்ணிவிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தனக்கு வாழ்க்கை கொடுத்த விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வந்து பிடி செல்வகுமார் பண்ணிட்டு இருக்காரு. அது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இல்ல சார், அவரோட வளர்ச்சிக்கு வந்து இப்ப பிடி செல்வகுமார் தான் காரணம் நீங்களுமே சொல்றீங்க. ஆரம்ப காலத்துல வந்து கொஞ்சம் உதவி எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அவருமே சொல்லிருப்பாரு, பெரிய மாநாடு வந்து விஷயம் விஜயனுடைய வளர்ச்சிக்கு பிடி செல்வகுமார் எல்லாம் காரணம் இல்ல. பிடி செல்வகுமார் இடத்துல வேற ஒரு எக்ஸ் இருந்திருந்தாலும், புரியுதா இல்லையா, அவர் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவரால் வந்து விஜய்க்கு எந்த நன்மையுமே கிடையாது. புரியுதா இல்லையா?